மிக கடுமையான சூழலையும் எதிர்கொண்டு 37 கோடி ரூபாய் எனும் மிக குறைவான பட்ஜெட்ல மிக பிரம்மாண்டமான கண்ணாடி மேம்பாலம், திருச்சியில கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், இப்படி மிகப்பெரிய கட்டுமானங்களை மிக குறுகிய காலத்துல நீங்க கட்டி சாதனை படைச்சிருக்கீங்க. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே முதன்முறையாக சென்னையில மெட்ரோ டனலுக்கு மேல 640 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் மேம்பாலம் அமைச்சிட்டு வரீங்க. சென்னை ஈசிஆர்ல கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அந்த பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலம், வேலூர் சத்துவாச்சாரி, காங்கேயநல்லூர் மேம்பாலம், திருச்சி ஸ்ரீரங்கம் காவேரி ஆற்று மேம்பாலம், திருச்சியில காமராஜர் நூலகம், கோவையில பெரியார் நூலகம் என தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கு தேவையான அனைத்து கட்டுமானங்களையும் நீங்க தான் உருவாக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. முந்தைய ஆட்சியாளர் காலத்துல 10 ஆண்டு கால ஆட்சியில ஒப்பந்ததாரர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. இங்க உங்களுடைய அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு ஒப்பந்ததாரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கின்றது.